ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் விஜய் ஒரு கூத்தாடின்னு சொன்னீங்க. திரும்ப என்ன சொன்னீங்கன்னா, கூத்தாடியை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடுன்னு சொன்னீங்க. அடுத்தது எலெக்ஷனில் போட்டி போடுங்க, 234 தொகுதியிலையும் போட்டி போடுங்க, ஒரு பூத் ஏஜெண்ட் உங்களுக்கு வேணும், அதை முதல்ல ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கடுத்து முதல்ல ஒரு 10 சீட்டு 5 சீட்டு செய்யுங்க, வந்தவொடனே சிஎம்மான்னு கேட்டீங்க. இப்போது மெஜாரிட்டி வாங்கலை, பட் 70 வருடங்களாக ஆண்டுகிட்டு இருந்த 2 கட்சிகளை தாண்டி அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிச்சு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 சீட் தேவை, அவ்வளோதான். அந்த வித்தியாசத்தில் விஜய் இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த வெற்றி ஒரு நிரந்தர வெற்றி இல்லை, இது ஒரு டெம்பரவரி அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அவங்கள தற்கொலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உணருங்க. என்றைக்குமே இப்போ இதை சொன்னது பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1967 டிஎம்கே முதல் முறையாக ஆட்சியை பிடிக்கும்போது அப்போ இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற இதர கட்சிகளாக இருக்கட்டும், என்ன விஷயத்தை டிஎம்கே மேலே திமுக மேலே எந்த விஷயத்தை சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் இப்போ டிஎம்கேக்காரங்க விஜய் மேலே சொன்னீங்க. அது எல்லாத்தையும் அவர் பூர்த்தியும் பண்ணிட்டார், ஜெயிச்சும் வின்னாயும் வெளியே வந்துட்டார்.